வணக்கம். கொள்கை ரீதியாக கல்முனை பிரதேச செயலகத்திற்கு ஆக குறைந்தது கணக்காளரையாவது நியமிக்க வேண்டும் என்பதில் உறுதியான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பாக தேர்தலுக்கு முன்னர் சில விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளது என வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கத்தில் பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக உள்ளீர்கள். கல்முனை வடக்கு பிரதேசத்திற்குட்பட்ட தமிழ் மக்கள் பல போராட்டங்களை சந்திக்கின்றார்கள். இவர்கள் குறித்து நீங்கள் பாராமுகமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் என அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ராஜாங்க அமைச்சராக இருக்கிறீங்க. தமிழ் மக்கள் இதுவரை காலம் போராடி வராங்க கல்முனை வடக்கு பிரதேசத்தில் தரமியத்தை சொல்லி. பொறுப்பு வாய்ந்த ராஜாங்க அமைச்சர் ரீதியில் நீங்கள் பாராமுகம் இருக்கிறாக அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை, கல்முனை பிரச்சனையில் தமிழக விடுதலை கட்சியினுடைய நிலைப்பாடும் என்னுடைய நிலைப்பாடும் உறுதியானது. அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிர்வாக கொண்டு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதனால் இப்பொழுது இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும், அது சாத்தியமில்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய சகோதர எம்பிக்கள் அதுக்கு எதிரான போர்க்குடி தூக்குகிறார்கள். அவர்கள் இதை எப்படியாவது காலத்தை இழுக்க வேண்டும் அடிப்படையில் சில அரசியல் ரீதியான அழுத்தங்களையும் பல பக்கங்களையும் பிரயோகித்து வருகிறார்கள். இதனால் கொள்கை ரீதியாக அந்த பிரதேச செயலகத்துக்கு ஆக குறைந்தது அக்கவுண்டனையாவது போட வேண்டும் என்பதிலே உறுதியாக சில விடயங்கள் நடந்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இதற்கு முன்னர் சில விடயங்கள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான உதவியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதே போன்று தேர்தல் முடிந்த கையோடு நான் நம்புகிறேன் ஒரு பழம்பெரும் சக்தியாக தமிழக விடுதலை கட்சியும் வரும் கிழக்கு மாநிலத்தில் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இதை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு அவர்களுக்கு இருக்கிற முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து அதை உறுதியான ஒரு நிர்வாக கட்டமைப்பில் கொண்டு கொடுக்க வேண்டும், அது எங்களுடைய காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் செயலாற்றுகிறோம். நேரடியாக போராடுகிற மக்களுக்கு சென்று வாக்குறுதி வழங்கக்கூடிய சூழலில் நாம் இல்லை என்பதன் காரணமாக தான் நாங்கள் செல்லவில்லை. மட்டக்களப்புக்கு அண்மையில் ஜனாதிபதி விஜயத்தை அடுத்து மட்டக்களப்பில் இருக்கிற ராஜாங்க அமைச்சர்களுக்கு மேலும் அவருக்குரிய ராஜாங்க அமைச்சர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கும் ஒரு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட தகவல் வருகின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்குதா? இல்லை, அதில் உண்மைத்தன்மை இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், புதிய ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று இருக்கிற சூழலில் ஒரு கடினமான காலங்களை கடக்க வேண்டியிருக்கிறது. நான் நம்பவில்லை ஒரு கேபினெட் அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சொன்றை இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று, அல்லது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அப்படி ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்து என்னத்தை சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெருங்கேள்வி இருக்கிறது. அதுபோன்று கௌரவ நம்முடைய நண்பர் வியாழந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிகமான அமைச்சு என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அது தனியான அமைச்சில் இயங்கியது. ஜனாதிபதி கீழே கொண்டு வரப்பட்டது. அதை அவர் வழங்கியிருக்கிறார் மேலதிகமாக. அதிலே ஏதாவது நல்ல விடயங்களை செய்து காட்டுவார் நான் நம்புகிறேன்.